ஆடல் அரசரான நடராஜமூர்த்திக்கு வருஷத்துல 6 தடவை மட்டும்தான் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். அதுல மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆணி மாதம் உத்திர நட்சத்திர நாள்ல நடராஜமூர்த்திக்கு நடைபெறுகின்ற சிறப்பு அபிஷேகத்துக்கு பேருதான் ஆணி திருமஞ்சனம். சிதம்பரம் நடராஜர் கோவில இது 10 நாள் ஆணி உத்திர திருவிழாவாக வெகு விமர்சையா கொண்டாடப்படும். மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சன அபிஷேகமும் பிரம்ம முகூர்த்த வேளையில நடத்தப்படும். சிதம்பரத்துல மார்கழி மற்றும் ஆணி மாதங்கள்ல நடக்கும் அபிஷேகத்தின் போது ராஜசபை அப்படிங்கிற ஆயிரங்கால் மண்டபத்துல நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த மகா அபிஷேகம் நடத்தப்படும். இந்த ஆணி உத்திர நாள்ல தான் சிவபெருமான் நமக்கெல்லாம் திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகருக்கு குருந்தை மரத்தடியில உபதேசம் செய்தார். இந்த ஆணி திருமஞ்சன நாளின் வைகரை பொழுதில் உபதேச காட்சி விழா நடத்தப்படுகிறது. ஆவுடையார் கோவில்ல இந்த ஆணி திருமஞ்சன விழா முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மாணிக்கவாசகர் இந்த நன்னாளில் வெள்ளித்தேரில் மாட வீதி உலா வந்து அருள் பாலிக்கிறார். நடராஜ பெருமானோட இந்த ஆணி திருமஞ்சன தரிசனத்தை கண்டால் திருமண தடை நீங்கும், தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள், பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவபெருமானின் திருவருள் முழுவதுமாக கிடைக்கும், வேண்டிய வரங்களை சிவபெருமான் அருள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடிய பாதன் அம்பலவாணனோட இந்த ஆணி திருமஞ்சனத்தை பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா